வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 29 செவ்வாய்க்கிழமை மே 12 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அனைவருடைய பார்வையும் இன்று புதிய அரசின் மீதே உள்ளது. அரசும் இன்றைய செயல்பாடுகள், அறிவிப்புகள், ஆணைகள் அனைத்தும் சிறப்பாகவே உள்ளது இயல்புதான். இருப்பினும் இந்த சிறப்புகள் அப்படியே நிரந்தரமாக வேண்டுமானால் உள்ளாட்சி அளவில் 11 பேர்கள் சமூக பொறுப்புணர்வுள்ள குழு அமைவதும் 100 துறைகள் 11 பேர்கள் கொண்ட குழுவும் அமைந்து அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நாடு மேல் நோக்கி உயர்ந்து உலகிற்கே வழிகாட்டியாக திகழும் என்பது நல்லோர் வட்டத்தின் உறுதியான நம்பிக்கை. இது இன்று ஒரு அரிய வாய்ப்பு, இது இன்று காலத்தின் தேவை என்ற சிறப்பான தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அவர்களுக்கு நல்லூர் வட்டம் 78வது துறையான இராணுவ வீரர்கள் துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். காளிங்கராயன் கால்வாய் இன்று ஒரு தகவல். 29வது நாள் 12/5/2026. காளிங்கராயன் கால்வாய் என்பது இந்தியாவின் முதல் காண்டூர் வகை கால்வாய், காண்டூர் கனால். அதன் அர்த்தம் என்னவென்றால், நிலத்தின் மேடு பள்ள அமைப்பிற்கு ஏற்ப கால்வாயை அதன் போக்கிலேயே கொண்டு செல்வதுதான் காண்டூர் வகை கால்வாய். நில அமைப்பு பள்ளமாக இருந்தால் கால்வாயும் நில அமைப்பிற்கு ஏற்ப பள்ளப்பாங்காகவே செல்லும். அதே சமயம் நில சமதளத்தில் இருந்தால் கால்வாயும் அந்த சமதளத்திலேயே வளைந்து வளைந்து செல்லும். பொதுவாக இந்த வகை கால்வாய்களின் ஒரு பக்க கரை இயற்கையாக நிலங்களாகவும் மறுபக்கம் செயற்கையான கால்வாய் கரைகளுடனும் அமைக்கப்பட்டிருக்கும். செயற்கையாக உருவாக்கப்பட்டது கால்வாய் கரை என்றும், எதிர்ப்பக்கம் நிலத்தை ஒட்டி இருக்கும் இடம் குட்டக்கரை என்றும் அழைக்கப்படும். இந்த கால்வாயின் ஒரு பக்கம் நிலம் அரணாக இருப்பதால் இந்த வகை காண்டூர் கால்வாய்கள் ஒரு பக்கம் மட்டுமே பாசனம் வழங்கும். மறுபக்கம் இயற்கையின் அமைப்பிற்கு ஏற்ப நீரை கால்வாயிலிருந்து இறைத்து பாசனம் செய்து கொள்ள மட்டுமே முடியும். உலகின் முதல் நதிநீர் இணைப்பு கால்வாய் என்பது சீனாவின் லிங்யூ கால்வாய், லிங்யூ கனால். அது 2 நதிகளை தளவாட ஏற்றுமதிக்காக 22 மைல்கள் இணைத்து வெட்டப்பட்ட காண்டூர் கால்வாயாகும். ஆனால் விவசாயத்திற்காக 4 நதிகளை 89 மைல்கள் நீளம் இணைத்து வெட்டப்பட்ட காண்டூர் கால்வாய் என்பது உலகிலேயே காளிங்கராயன் கால்வாய் மட்டும்தான். காளிங்கராயன் கால்வாயின் முதல் பகுதி 1282ஆம் ஆண்டு பாசனத்திற்காக திறக்கப்பட்டது. காளிங்கராயன் கால்வாய் பாசன பகுதிகளை விஜயநகர பேரரசு கைப்பற்றிய பிறகு காளிங்கராயன் கால்வாயை பார்த்து அதைப் போலவே வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய காண்டூர் கால்வாயான துர்தா கால்வாயை கர்நாடகாவின் துங்கபத்ரா நதிக்கரையில் 1399ஆம் ஆண்டு அமைத்தது. உலகின் முதல் அணைக்கட்டான கல்லணை, பழமையான காளிங்கராயன் அணைக்கட்டு மற்றும் கால்வாய்கள் பற்றி ஆராய்ச்சி தொகுப்பினை இன்றைய தலைமுறையினருக்கு சேர்க்க வேண்டியது அவசியம் என்று தமது கட்டுரையில் காளிங்கராயன் நதிநீர் இணைப்பின் முதல்வன் என்ற புத்தக ஆசிரியர் கே. பானுச்சந்தர் எழுதியுள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் கண்டறிந்த பன்முக திறனாளர் தேவக்கோட்டை ஜோதி சுந்தரேசன். அரசு பள்ளி தலைமை ஆசிரியை, அறிவியல் ஆசிரியை, கணிதம், தமிழ், பாடல், மிமிக்ரி இவைகளோடு 5 புத்தகங்களை எழுதி வெளியிட்ட எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், மோட்டிவேஷன் பேச்சாளர் என பன்முக திறமை கொண்டவர் மட்டுமல்லாது குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தூண்டும்படி பயிற்றுவிக்கவும் செய்கிறார். தேவக்கோட்டை ஜோதிகா சுந்தரேசன்
இவர் யூடியூப் சேனல் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் பயிற்றுவித்து வருகிறார். சிறந்த குழந்தை எழுத்தாளர் விருதும் பெற்றுள்ளார். இன்று அவரது இல்லம் தேடி உள்ளம் நாடி சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி, மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி, சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் மிதுன் ஆகியோர் சென்றிருந்தனர். நல்லோர் வட்டம் பற்றி அறிந்தபோது மாணிக்க மாணவர் கல்விக் கோயில், கலாம் ஜோதி ஆகிய திட்டங்களை சமூகத்தில் கொண்டு சேர்க்க ஆர்வத்தை தூண்டியதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். லட்சிய ஆசிரியை ஜோதி சுந்தரேசன் பாடிய பாடல்களில் சில துளிகள் இதோ உங்களுக்காக. பிறந்த நாள் வாழ்த்துப் பாடல் தொடங்கிய நாள் உனக்கு இனிய பிறந்த நாள், சுவாசிக்க தொடங்கிய நாள் உனக்கு இனிய பிறந்த நாள், ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறுன்ற அன்பின் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். செல்போன் விழிப்புணர்வு பாடல் ஏத்தி வச்சு பாஸ்புக் ஆக்கிட்டோம், செல்ஃபியில் இழுச்சு போட்டோ எடுக்கிறோம், குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி லைக் கேக்குறோம். முக்கோணம் பற்றிய பாடல் சாப்பிட தெரியுமா முக்கோண வடிவம் புரியுமா, சம்சா சாப்பிட தெரியுமா முக்கோண வடிவம் புரியுமா, பக்கத்தை ஒட்டி 3 வகை கோணத்தை ஒட்டி 3 வகை, பக்கத்தை ஒட்டி 3 வகை கோணத்தை ஒட்டி 3. 11 கீழ்கணக்கு பாடல் 11 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார் நான்மணி கடிகை இனியவை 40, இன்னா 40 கார் 40 களவழி 40, ஐந்தினை 80 ஐந்தினை 70 திணை மொழி 50, திணை மாலை 150 திணை மாலை 150. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். உடல் உறுப்பு தானம் பதிவு. நல்லூர் வட்டம் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் தமது மரணத்திற்கு பின் தமது உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புவதாக பதிவு செய்து அரசின் அடையாள அட்டையை பெற்றுள்ளார். சங்கர் அவர்களுக்கு 54வது கண் மற்றும் உடல் தானத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி அவர்கள் வளமுடன் நீடூடி வாழ்கவென்று வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.